சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. தமிழக பாரதிய ஜனதா கட்சியானது இந்த மும்மொழி கொள்கையை வைத்து திமுக உள்ளிட்ட மற்ற பல கட்சிகளும் அரசியல் செய்து வருகின்றன. அதற்கு மாற்றாக மக்களிடத்திலே போய் மும்மொழி கொள்கை மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக கையெழுத்து வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து நேற்று சென்னையிலே மாநில தலைவர் அவர்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தார். அதற்கு பின்னாலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட வாரியாக இந்த கையெழுத்து இயக்கமானது நடந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இப்போது திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நாம் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தேசிய கல்விக் கொள்கை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 2020 வந்தது. அது ஒரு 4.5 வருஷ காலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று மாவட்ட வாரியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், பெற்றோர்கள், நலம் விரும்பிகள், விஷயம் தெரிந்தவர்கள் என எல்லோரிடத்திலும் கருத்துக்களை கேட்டுத்தான் இந்த கல்விக் கொள்கையானது வகுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரத்திற்கு பின்னால முதல் முறையாக ஒரு பெரிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், அடிப்படை நோக்கம் நம்முடைய தேசம் வளர வேண்டும், பெரிய வாய்ப்புகள் உள்ள தேசம், இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து உலகத்தில் ஒரு பெரிய நிலையை அடைய வேண்டும் என்பதுதான். இதனுடைய அடிப்படை அம்சங்களாக சிலது இருக்கின்றன. ஒன்று, தாய்மொழியிலே கல்வி என்பது முதல் முறையாக கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அந்த மாதிரி இல்லை. முதல் முறையாக தாய்மொழி கல்வியை அனைத்து குழந்தைகளும் 5வது வகுப்பு வரைக்கும் படிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே பட்டப்படிப்பு, மேல்பட்ட படிப்பு, முனைவர் பட்டம் வரைக்கும் இன்றைக்கு நாம் தாய்மொழியிலேயே எந்த விதமான கல்வியையும் கற்க முடியும். அது மருத்துவக் கல்லூரி படிப்பாக இருக்கலாம், பொறியியல் படிப்பாக இருக்கலாம், எந்த படிப்பு வேண்டுமானாலும் இருக்கலாம். இது ஒன்று. குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் கல்வி மேலே ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக ஆரம்ப காலத்தில் எல்கேஜி, யூகேஜி, முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு இந்த 4 வருட காலத்திலும் விளையாட்டுகள், ஓவியம், கதை சொல்லுதல், இந்த மூலமாக அவர்களுக்கு கல்வியின் மேலே ஆர்வத்தை கொண்டு வருதல், ஒழுக்கம், கட்டுப்பாட்டை வளர்த்தல் ஆக இதனுடைய அடிப்படையிலே இந்த கல்வி திட்டமானது அமைந்திருக்கிறது. அதற்கு பின்னாலே 8ஆம் வகுப்புக்கு மேலே குழந்தைகளுக்கு அவர்கள் விரும்புகின்ற தொழிலை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி கொடுக்கப்பட இருக்கிறது. இதுல மத்திய அரசு திணிப்பு என்பது எங்கும் இல்லை, எதுவுமே கிடையாது. திருப்பூரில் இருப்பவர்கள் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த கல்வி வேண்டும் என்றால் அதை முடிவு செய்து கொள்ளலாம். இதுல மத்திய அரசுக்கு எந்த பங்கும் இல்லை, மாநில அரசுக்கும் கூட பங்கு இல்லை. ஆகவே இப்படித்தான் கல்வி திட்டமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவருக்கு அப்போதே அவருக்கு ஏதாவது தொழில்களிலே ஆர்வம் இருந்தால் அந்த தொழில் சார்ந்த கல்வியை மேல்பட்ட பட்டப்படிப்புக்கு போகும்போது தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதற்காகத்தான். ஆக கல்வித்துறையில பெரிய மாற்றத்தை இந்த தேசிய கல்விக் கொள்கையானது உருவாக்கி இருக்கிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கை இன்றைக்கு 21 மாநிலங்களிலே முழுமையாக அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. இதுல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களும் அடக்கம். உதாரணமாக தெலுங்கானா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம். அங்கே எல்கேஜி வகுப்பிலிருந்து பல்கலைக்கழகம் வரை இந்த படிப்பானது, தேசிய கல்விக் கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு பக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கேரளாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இந்த தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. தமிழகத்தில் இதை அரசியல் செய்கிறார்கள். அதற்கு தலைமை தாங்குவது திமுகவினுடைய திரு ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் இதை அரசியலாக்கி இருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்னாலே உறுதியாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தில் இவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீட்டில் அப்படித்தான் விளையாடினார்கள், தோற்று போனார்கள். மக்கள் சரியான பதிலடி கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கு நீட்டை ஆதரிப்பவர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரனுடைய குழந்தை இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியிலே சேர முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நீட். அதே மாதிரி இதில் அரசியல் செய்கிறார்கள். இதுல எந்த இடத்திலும் எந்த மொழியும் திணிப்பு இல்லை. 3வது மொழி என்பது என்ன என்பதை அந்த ஊரிலே இருக்கக்கூடிய கல்வித்துறையும் குழந்தைகளும் பெற்றோர்களும் முடிவு செய்து கொள்ளலாம். அது இந்தியோ வேற எந்த மொழியோ திணிப்பு இல்லை. இது ஏன் 3 மொழி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உலகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வுகளிலே ஒரு குழந்தை சுலபமாக 4-5 மொழிகளை அந்த வயதிலே கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த மும்மொழி கல்வி திட்டமானது வந்து கொண்டிருக்கிறது. இதுல இவர்கள் திருப்பி திருப்பி கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாம் 2 மொழி தானே படித்தோம், ஏன் படிக்க கூடாது?
நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எந்த தலைவரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். திமுகவினுடைய அத்தனை அமைச்சர்கள், அத்தனை எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்களை கேட்டு பாருங்கள். ஒரு வீட்டிலாவது அவர்கள் குழந்தைகள் 2 மொழி திட்டத்திலே படிக்கிறார்களா? அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய 2 மொழி திட்டத்திலே ஒரு குழந்தையாவது படிக்கிறதா? இவர்கள் குழந்தைகள் மட்டும் மும்மொழி திட்டத்திலே படிக்க வேண்டும், மற்றவர்களுடைய குழந்தைகள் ஏன் படிக்கக்கூடாது? இது ஒன்று. இரண்டாவது, மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளை நிறைய அரசியல்வாதிகள், திமுக முதலமைச்சர் குடும்பம் உட்பட அனைவரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் நீங்கள் அதை ஏன் நடத்துகிறீர்கள்? அதற்கு திரு ஸ்டாலின் முந்தா நாள் சொல்லி இருக்கிறார், மத்திய திட்டம் அப்படி இருக்கிறது, அதனால் நடத்துகிறோம். உங்களுக்கு தான் இதுல நீங்கள் ஒத்துக்கவில்லை. அதை விட்டுருங்க. நீங்க 2 மொழி சொல்லிக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் நடத்துங்க. யாரு 3 மொழி நடத்த சொல்றாங்களே? அப்ப உங்களுக்கு லாபம் வரணும், உங்க குழந்தைகள்லாம் அது படிக்கணும். ஆனா ஏழை குழந்தைங்க மற்ற குழந்தைங்க படிக்க கூடாது. இது என்ன விதமான நியாயம்? ஆகவே இவர்கள் இந்த மும்மொழியில முழுக்க அரசியல் செய்கிறார்கள். இதுல தமிழ் அழிஞ்சு போகும்னு சொல்றது மகா தப்பு. தமிழை வளர்த்தறதுக்கு அந்த மும்மொழி கொள்கையே வந்திருக்குது. தமிழை தாய்மொழியை முதலாக கட்டாயமாக்குவது மோடி அரசு கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 தான். நீங்க 2004 14 இருந்தபோது தமிழ் மொழி கட்டாயமாக்கப்படல, கூட்டணியில் இருந்தபோது. இப்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த 58 வருஷமா நீங்க 67 வந்தீங்க, 58 வருஷமாச்சு. இந்த 58 வருஷத்துல தமிழ்நாட்டுல தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் அதிகமாயிருக்கிறதா குறைந்திருக்கிறதா? குறைஞ்சிருக்குது. அப்ப இதுக்கு காரணம் யாரு? இதுக்கு என்ன மொழியா காரணம்? இது நீங்க செய்யல. இன்னொருங்க, அது கூட இல்லை. ஒரு மொழி எல்லா குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல. ஏன் இல்ல? தலைநகரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல, சென்னையில தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. as a language, not as a medium of instruction. ஒரு மொழியாக சொல்லிக் கொடுக்குதா? இல்ல. இப்ப 10 நாளைக்கு முன்னால ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, மைனாரிட்டி பள்ளிக்கூடங்கள் தமிழ் மொழி பரீட்சை எழுத வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? ஆகவே இவர்கள் அத்தனைக்கும் முரண்பாடு. மும்மொழி பள்ளிக்கூடத்தில் இவர்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள், மும்மொழி பள்ளிகளை இவர்கள் நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல மும்மொழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, தமிழ் சொல்லிக் கொடுக்காத பள்ளிகள் நிறைய இருக்கின்றன, நிறைய தமிழ்நாட்டில் இருக்கின்றன. 2 மொழி தான் சொல்லிக் கொடுக்கிறீர்கள், அதுல தமிழ் இல்லவே இல்லை. ஏன்? உங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீங்க தினசரி லெட்டர் எழுதுறீங்களே பிரதமருக்கு, ஏன் நீங்க பண்ண வேண்டியதானே? தமிழ் மொழிக்கு நீங்க தானே பண்ணணும், அதையே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆக உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசுல தமிழ் சொல்லிக் கொடுக்காத, தமிழ் கற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாத குழந்தைகள் இருக்கிறதா இல்லையா? நீங்களே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னீங்க? நான் முதலமைச்சரான முன்னால உருது மொழி கட்டாயமாக்கப்படும் சொன்னீங்களா இல்லையா? இப்ப தமிழ் கட்டாயமாக்கப்படும் நேரம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆக முழுக்க இவர்கள் அரசியல் செய்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு துரோகம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த துரோகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு மேல கையெழுத்து வாங்க திட்டமிட்டிருக்கிறார். திருப்பூர்ல நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் 2 லட்சத்துக்கு மேல கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் வாங்கி நாங்க மேலிடத்துல கொடுப்போம். மக்கள் எப்படி உண்மையிலேயே 3 மொழியை விரும்புகிறார்கள், எப்படி உங்க குழந்தைய படிக்க வைக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிரியாவும் விரும்புறாங்க. இப்பதான் கையெழுத்து போட்டாங்க, அவங்க விரும்புறாங்க. செல்வராணி அம்மா விரும்புறாங்க. ஏன் அவங்களுக்கு உரிமை இல்லையா? திரு ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய உரிமை, துரைமுருகனுக்கு இருக்கக்கூடிய உண்மை எங்களுக்கு எல்லாம் இல்லையா? ஒரே நாடு தானே. அதனாலதான் நாங்க சமக்கல்வி வேண்டும், சமமான கல்வி வேண்டும் என்பதற்கான ஈக்குவாலிட்டி அது தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது. எஜுகேஷன் ஷுட் பி அவைலபிள் டு ஆல், ஈக்குவல் எஜுகேஷனுங்கிறது இருக்குது. அதில் இருக்கிற வரி தான் நாங்கள் இந்த எங்களுடைய கோஷமாக அதில் வைத்திருக்கிறோம். ஆகவே இதில் திமுக அரசுனுடைய போலித்தனத்தை வெளிப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு, சாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நேதாஜி நகரில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்க என்ன சென்னையில சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல கொடுக்குறீங்களோ அதே பாடத்தை இங்கேயும் கொடுக்கணுங்கிறத எங்களுடைய விருப்பம். அதுக்காகத்தான் இந்த இயக்கம். சொல்லுங்க, தமிழ் பள்ளிக்கூடத்தை எத்தனை மூடி இருக்காங்க? நீங்க மோடி அரசாங்கத்தை விட்டுருங்க, நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? தமிழுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? உங்களால தமிழை கட்டாயமாக்க முடியுமா? தமிழை கட்டாயமாக்க முடியுமா? முடியாதுங்க. நீங்க சமஸ்கிருதம் ஒரு இதுங்க, சமஸ்கிருதம் தொன்மையான மொழிங்கிறது யாருக்கு சந்தேகம் இல்லை. இந்திய இதுல
இது வந்து நம்முடைய இந்து புத்த ஜைன மதங்களினுடைய தொன்மையான இலக்கியங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அறிவியல் நூல்கள் இருக்குது. உலகத்திலேயே பழமையான அறிவியல் அறுவை சிகிச்சைக்கான புத்தகம் வந்து சுஸ்ருத சம்ஹிதா அப்படிங்கிறது 2600 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. நான் சார்ந்திருக்கிற பொருளாதாரத்துறையில உலகத்தினுடைய முதல் புத்தகம் அர்த்த சாஸ்திரம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய பொக்கிஷங்கள். ஆகவே அதுக்காக வந்து அவங்க எந்த அரசு வந்தாலும், நீங்க 2004 14 வரைக்கும் ஆட்சியில தான் இருந்தீங்க, ஏன் அப்ப நிறுத்தி இருக்க வேண்டியதுதானே? ஆகவே அது வந்து அது நடந்துட்டு இருக்குதுங்க. நீங்க தமிழ்நாட்டுல தமிழுக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க, அந்த கேள்வியை சொல்லுங்க. இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர் எல்லாம் என்ன பேருங்க? உதயநிதி, அன்புநிதி, நான் சொல்லக்கூடாது துர்கா அம்மா, மிக மதிப்புக்குரியவங்கள், எல்லாத்து பேரும் சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. ஆகவே நீங்க சமஸ்கிருதம் வந்து அழிச்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு 2 மாநிலத்துல சமஸ்கிருதம் செகண்ட் லாங்குவேஜா இருக்குது. சரி, நாம் அந்த பிரச்சனைக்கு போகவே விரும்பல. நீங்க தமிழுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து மூடிட்டு வர்றீங்க. இன்னொன்னு, நீங்க சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள் எல்லாமே தமிழ்ல ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் தொடர்ந்து பேசுவாங்களா ஆங்கில கலப்பு இல்லாம? சொல்லுங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை எதுங்க? நான் ஆசிரியராக இருந்ததுனால நான் சொல்றேன், எந்த மாணவனுக்கும் இன்னைக்கு தமிழ்ல பேச முடியாத சூழ்நிலையை இந்த திராவிட அரசாங்கங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காமராஜ் பக்தவச்சலம் இருக்கிற வரைக்கும் தமிழுக்கான வளர்ச்சி திட்டங்கள் இருந்தது. இப்ப வந்து தமிழ் வந்து அழிந்து கொண்டு விட்டது.